ஒருவர் முஸ்லீம் என்று சொன்னதற்கு பின்னாடி அவரை காஃபிர் என்று சொல்வதற்கு நாம் யார்? நீங்கள் அமைதியை பரப்புங்கள், நல்ல விஷயங்களையே பேசுங்கள், வெறுப்பை பரப்பாதீர்கள் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டில், நம் சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? சோஷியல் மீடியாவை திறந்தாலே அவள் காஃபிர், அவள் முர்த்தத், அவள் மதம் மாறியவள், அவள் நடத்தை கெட்டவள் போன்ற அந்த கெட்ட விஷயங்களை கேட்பதற்கு நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் முஸ்லீம் என்று கூறியதற்கு பின்னால் அவள் சொர்க்கம் செல்வாள், நரகம் செல்வாள் என்று கூறுவதற்கு நாம் யார்? ஒருவர் முஸ்லீம் என்று கூறியதற்கு பின்னால் அவரை காஃபிர் என்று கூறுவதற்கு நாம் யார்? ஒரு முஸ்லீமுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும்? என்னென்ன விஷயங்கள் நன்மைகள், என்னென்ன விஷயங்கள் தீமைகள் என்று அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். மாறாக தனிநபர் தாக்குதல்கள் அல்ல. இப்பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விஷயம் நமக்கு ஞாபகம் வருகிறது. இன் ஹிசாபுஹும் இல்லா அலா ரப்பி. அவருடைய கேள்வி கணக்குகள் என்னுடைய இறைவனிடத்திலே இருக்கின்றது, என்னுடைய இடத்தில் இல்லை. நபி அவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கின்றாரோ ஃபல் யகுல் கைரன், அவர் நல்லதையே பேசட்டும், அவு லியஸ்முத், மௌனமாக இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.